Hi everybody, I am Sanjay, Senior Lecturer from Mechanical Department. Now I am going to discuss about lubrication system in automobile field. Lubrication system வந்து automobile industry வந்து மெயினாக பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் lubrication system என்றால் என்ன? lubrication system வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின் எந்த இன்ஜின் இருந்தாலும் ரெண்டு மூவிங் பார்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது மூவிங் பார்ட்ஸோட ஃபிக்ஷன் ரெடியூஸ் ஆகும்போது அந்த பார்ட்ஸ் லைஃப் அதிகமாகும், ஆயிலோட இன்ஜின் லைஃப் அதிகமாகும். Definition: applying film of lubricating oil in between the rubbing surfaces. Second point: no direct contact between the metallic surfaces. Third point: friction is greatly reduced. மெயினாக வந்து லூப்ரிகேஷன் வந்து ஃபிக்ஷன் குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்ஜின் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம். பர்பஸ் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெடியூஸ் ஃபிக்ஷன் பிட்வீன் தி ரப்பிங் பார்ட்ஸ். இப்போ வந்து 2-3 பார்ட்ஸ் மூவ் ஆகிட்டு போது அந்த ஃபிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் பயன்படுத்துகிறாங்க. செகண்ட், ரெடியூஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் தி ரப்பிங் பார்ட்ஸ். இன்ஜினோட தேய்மான திறனை வந்து குறைக்கிறதுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் பயன்படுத்துகிறாங்க. தேர்ட் பாயிண்ட், ரெடியூஸ் நாய்ஸ். இன்ஜின் சவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ரெடியூஸ் டெம்பரேச்சர் ஆஃப் இன்ஜின் பார்ட்ஸ். இன்ஜின் பார்ட்ஸோட வெப்பநிலை குறைக்கிறதுக்கு மெயினாக லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ரெடியூஸ் பவர் லாஸ் டியூ டு ஃபிரிக்ஷன். பவர் லாஸ் ஆகிறதுக்கு தடுக்கிறதுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் பயன்படுத்துகிறாங்க. லாஸ்ட் ஒன், டு கீப் தி இன்ஜின் பார்ட்ஸ் க்ளீன். இன்ஜின் பார்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக லூப்ரிகேட்டிங் ஆயில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மல்டி பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால லூப்ரிகேட் ஆயில் ரொம்ப எசென்சியலாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகன்ட்ஸ். ஜென்ரலாக 3 விதமான லூப்ரிகன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், லிக்விட் லூப்ரிகன்ட். நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற ஆயில், எஸ்ஏஇ ஆயில், மினரல் ஆயில், வெஜிடபிள் ஆயில் ஃபுல்லாமே லிக்விட் லூப்ரிகன்ட்ஸ். செகண்ட், செமி சாலிட் லூப்ரிகன்ட். நம்ம கிரீஸ் ஜென்ரலாக வந்து செமி சாலிட் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது, சாலிட் லூப்ரிகன்ட். கிராஃபைட் பவுடர் வந்து சாலிட் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓல்டு டேஸில் சாலிட் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணாங்க. இப்போ நவ டேஸ் ரீசெண்டாக எல்லா பக்கமே எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுமே லிக்விட் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் லூப்ரிகன்ட். ஒரு நல்ல லூப்ரிகண்ட்டோட பண்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ ஃப்ளாஷ் பாயிண்ட். ஃப்ளாஷ் பாயிண்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, ஐ ஆயில்னஸ். ஆயில் தன்மை கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். மூணாவது, ஐ ஃபயர் பாயிண்ட். ஃபயர் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். நாலாவது பாயிண்ட், விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆப்டிமம் விஸ்காசிட்டி. அஞ்சாவது, நான் கரோசிவ். இந்த ஆயில் பயன்படுத்துறதுனால துருப்பிடித்தல் தன்மை இல்லாமல் இருக்கணும். ஆறாவது, லோ காஸ்ட். விலை குறைவாக இருக்கணும். நம்ம பயன்படுத்துகிற ஆயில் விலை குறைவாக இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லூப்ரிகேஷன் சிஸ்டம். எந்த இன்ஜின்லேயும் சரி, 2 வீலர்லையும் சரி, 4 வீலர்லையும் சரி, எனி லாரி, பஸ் எல்லா சிஸ்டத்துலையுமே இந்த சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் மெயினாக 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஆர் ஹை ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம். செகண்ட் டைம் பெட்ரோல் லூப்ரிகேஷன் சிஸ்டம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இந்த ஃபுல் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து மெயினாக வந்து கீழே வந்து ஒரு ஆயில் சம்ப் இருக்கும், ஆயில் டேங்க். அந்த ஆயில் டேங்க் வந்து ஆயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. லாரி, பஸ்ஸில் மெயினாக இது பயன்படுத்துகிறாங்க. இந்த டயக்ராம் இருக்கிறது வந்து 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின், லாரிஸ், பஸ்ஸஸ், கார்ஸ் இதில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆயில் சம்பில் வந்து 2 பாகம் வந்து மூழ்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாகம் வந்து ஆயில் ஸ்டெய்னர். ஆயில் இருக்கிற பெரிய மினரல்ஸ், தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, ஆயில் பம்ப் மூழ்கி இருக்கும். சுத்தமான ஆயில் வந்து ஆயில் பம்ப் பண்ணி டைரெக்டாக வந்து ஆயில் பேரிங் பாஸ் ஆகுது. இந்த பேரிங்ஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு நம்ம எங்கே ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த பேரிங்கில் கிராங்க் ஷாஃப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பேரிங்கு இந்த ஆயில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பேரிங்லேருந்து எல்லா கனெக்டிங் ராடுக்கும், இன்ஜின் சில்டருக்கும், பிஸ்டனுக்கும், கேம் ஷாஃப்ட்டுக்கும் எல்லா இதுக்கும் ஆயில் பாஸ் பண்ணுறாங்க. இது ஆயில் பம்ப் எஸ்எஸ்எல் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயில் பம்ப் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆயில் பம்ப் டைப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆயில் பம்ப் வந்து நம்ம மெயினாக வந்து கியர் டைப் ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. டிரைவர் கியர், டிரைவன் கியர் இருக்கும். அது மூலியமாக ஹை ப்ரெஷரைஸ்ட் ஆயில் வந்து பேரிங் மூலமாக எல்லா இன்ஜின் பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணி எல்லா இன்ஜின் பார்ட்ஸும் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லூப்ரிகேட் பண்ணுறதுனால நம்ம இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும், நாய்ஸ் இல்லாமல் இன்ஜின் பார்ட்ஸ் லைஃப் அதிகமாகும். அப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ஆயில் ப்ரெஷர் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் ப்ரெஷர் கேஸ் வந்து எத்தனை ப்ரெஷரில் வந்து ஆயில் வந்து எல்லா இன்ஜின் பார்ட்ஸுக்கு பாஸ் ஆகுறதுன்னு என்ன மென்ஷன் பண்ணுறதுக்கு
ஆயில் ப்ரெஷர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து 30 to 40 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயில் ப்ரெஷர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஆயில் ப்ரெஷர் கேஜ் கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் ரேஷியோ வந்து மாற்றி காமிக்கும். நம்ம ஒவ்வொரு வண்டி தகுந்தபடி நம்ம ஹை ப்ரெஷர் ஆயில் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இது ஹை ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இது மெயினாக வந்து ஹெவி வெஹிக்கல் கம்பர்ஷியல் வெஹிக்கல் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து பெட்ரோல் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இது ஜென்ரலாக 2 வீலர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பழைய மெத்தடில் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மொஃபட்டு, ஸ்கூட்டர், பஜாஜ் M80, யமஹா RX100, டிவிஎஸ் மேக்ஸார் அந்த வண்டியில் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் முன்னாடி பயன்படுத்தினாங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்டேட் ஆகி 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா 2 வீலருமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருக்குது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஜென்ரலாக 3 போர்ட் பயன்படுத்துவாங்க. இன்லெட் போர்ட், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட், அவுட்லெட் போர்ட். இதில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஜென்ரலாக இன்லெட் போர்ட்டில் வந்து லூப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லூப்ரிகன்ட் ஆயிலும் பெட்ரோலும் ரெண்டு மிக்ஸ் ஆகி இன்லெட் போர்ட் வழியாக நம்ம வந்து இன்ஜின் செட்டுக்குள்ளே பாஸ் ஆகுது. ஸ்பார்க் பிளக் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க் பிளக் மூலமாக நம்ம ஸ்பார்க் வந்து லூப்ரிகண்ட்டும் ஃபியூலும் அட் அ டைம் நல்லா பேர்ன் ஆகி இந்த லூப்ரிகண்ட் ஆயில் எவாப்ரேட் ஆகி அந்த ஆயில்னஸ் வந்து எல்லா இன்ஜின் பார்ட்ஸுக்கும் பாஸ் ஆகி அதனால லூப்ரிகேட் ஆகுது. இதில் என்னென்னா மெயின் ட்ராபேக்னா நிறைய லூப்ரிகண்ட் ஆயிலும் சரி பெட்ரோலும் சரி அவுட்லெட் போர்ட் வழியாக நிறைய வேஸ்டேஜை வெளியே போகிறதுனால நம்ம இன்ஜினோட மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 2 வீலர்லேயும் சரி 4 வீலர்லையும் சரி எல்லாம் 4 ஸ்ட்ரோக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் பெட்ரோல் ஆயில் லூப்ரிகேஷனோட மெயின் ட்ராபேக் ஆகும். ஜென்ரலாக வந்து 2 to 3% ஆஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுவாங்க. 1 லிட்டருக்கு 2 to 3% ஆஃப் ஆயில் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 ml ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. 2 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ml ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 2 டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம். ஹை ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஆர் ஃபுல் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம், பெட்ரோல் லூப்ரிகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ஆயில் பம்ப். நிறைய பம்ப் இருக்குது. ஜென்ரலாக 2 பம்ப் யூஸ் பண்ணுறாங்க, கியர் பம்ப் அண்டு ரோட்டார் பம்ப். ஓகே, தேங்க்யூ.